என்ன ஒருத்தி தலையும் ஒத்தரோசா இல்லையே. ஓய் ஓய் பேட் பாய்ஸ். சார் வாங்க சார். சார் சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன், கடுப்பேத்தாம வாங்க சார். ஏய் அலாரம் வச்சு லவ் பண்றான்டா. சார் வா சார். நீ ஏன்டா உள்ள விடுற? என்னடா ஒத்த ரோசாவோட இங்கே வர்றா? நேத்து நம்ம போன் பண்ணதை இவதான் பண்ணா நினைச்சுக்கிட்டு இவ பின்னாடியே போய் ஏதோ 7 ஆயிக்கிற போறான்டா. இவள்கிட்டலாம் அடி வாங்கினானா ஜென்மத்துக்கும் கல்யாணம் கடை பக்கமே வரமாட்டேன். ஐயோ போறாடா, புடிங்கடா புடிங்கடா புடிங்கடா. புடிச்சாமி கொண்டாங்கடா. அடப்பாவி ராக்கெட்டை விட்டானே, என்ன பண்ண போறாளோ தெரியலையே. ஐயோ மாப்பிள்ள, நான் மேல காதல் கவினா இருக்கிறதுல. ஆமால செத்தண்டா. என்னடா ரசிச்சு படிக்கிறா? யாருக்கு எழுதுனதோ புக்கு வரும். அதுக்குள்ள எப்படிங்க? உங்க கவிதையில நான் கவுந்துட்டேன். அடப்பாவுங்க கவிதை? அஞ்சல தெய்வமே, என் அப்பாவோட சத்தியத்தை காப்பாத்திட்டேன். நல்லா இருக்கணும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி என்ன அப்ப சாப்பிட விடாம பண்ணது நீதான்டா. உன் வாயே அப்ப பார்த்தாட்டா இருக்கு. கட்டையில வர பாய் பைய வாய கடிச்சு விட்டானே. பொட்டாட்டி உதட்ட கடிச்சு விட்டேனே. வந்துருச்சா. ஐயோ இந்த அப்பத்தால என் மானம் போய் மரியாதை போய். வேகமா தாடா. வேகாது சொன்னா வேகாது. அப்பி புடுவாமா. உப்பாது அவசரப்பட்டா அப்போ உப்பாது. என்ன மாம்சு நைட்டு அக்கா வாயை கடிச்சு விட்டியா? நியூஸ் வசது ஏமாமா ஒழுங்கா இருக்க மாட்டியா? உப்பு கார புளிப்பெல்லாம் கரெக்டா இருந்துச்சா? இவங்களோட இம்சைய போச்சு. எல்லாத்தையும் கூப்பிடுங்களே, என்னைய கூப்பிட யாருக்கு தோணலன்னு. டேய் இது உங்க வீடுடா, உங்களுக்குலாம் இல்லாத உரிமையா? என்ன ஓனர இவன்ட்ட போய் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் போட, பெத்தல வச்சு சலக்கணுமா? ஏய் தூக்குங்க. டேய் டேய் பாத்ரா கீழ போடாதீங்க. சீக்கிரம் ஒன்ன தொடுறதுக்கு நாம் பட்ட பாடு இருக்கு. ஐயோ ஐயோ செல்லப்பா. இந்தியாவில் என்ன யாரும் முந்தா முடியாதுடா. ஓனர் என்னடா இது? எனக்கு கல்யாணம் ஓனர். டேய் உண்மையா வாடா. போங்க ஓனர். பிரதர் உண்மையை சொல்லுங்க. நேரா போய் அந்த புள்ளையோட அப்பங்களை கட்டி முடிச்சு கதறிட்டீங்களாமே. டேய் வாங்கடா, சும்மா காடா பண்ண. இதெல்லாம் எவன் பொண்ணு தருவான்? சந்தோஷம்டா சந்தோஷம்டா, மனசு நிறைஞ்சிருக்கு. சந்தோஷம். வாங்க சார். வெறும் பத்திரிக்கைலாம் நான் வாங்க மாட்டேன். ஐ நோ சார். பத்திரிக்கை
பிரியாணியும் பாத்தீங்களா ஓனர? என்னடா? அட விடுங்க ஓனர. சரி சரிங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஒரு வழியா குறிஞ்சி பூ பூத்துருச்சு. இனி கல்யாண ராமனுக்கு கச்சேரி தான். சார் சொல்லுங்க சார். கவிதனால தான் உங்க காதல் ஓகே ஆச்சு. பார்த்து செய்யுங்க சார். எனக்கு தெரியும் சார். அதனாலதான் சார் உங்களுக்கு 2. என்னங்க சார் பத்திரிக்கை? சூப்பர் சார். நாங்க அவனுக்கு மட்டும் 2ஆ? ஒரு கவிதை. என்னடா நடக்குதுங்க? புது மாப்பிள்ளைக்கு பப்பரி பப்பரி பாட்டு ஆஃப் பண்ணாம நீ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. இந்த பாட்டு போட்டதாலே உங்களுக்கு 2 பாக்ஸ்ல. பத்திரிக்கையோட கோட்டரும் கோழிப்பரும் பத்திரமா விடா, அடிச்சு விடாரா, வந்துருவோம். கண்டிப்பா வந்துடுறேன். சரிங்கண்ணே, வரவேணார். வாயா வாயா, சந்தோஷம். இது சென்னை சிட்டியோட மெட்ரோ வாட்டர் பைப்லைன் பிளான். இந்த பைப்லைன்ல நாம பெட்ரோலை மிக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆர்டிஎக்ஸ் பாமையும் கரெக்டா பிக்ஸ் பண்ணா நாம நினைச்சபடி மெட்ராஸ்ல இருக்கிற 5 இடமும் பீஸ் பீஸ் ஆயிடும். சோ இன்னைக்கு நைட் 2 மணிக்கு இந்த பிளானை நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். ஓகே ஓகே. Somebody is watching us. Go and kill them. Go fast. என்ன அது துப்பாக்கி? ஏய் வெளிய வாடா. எது வெளிய வரவா? இருப்பா, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, முடிச்சு வந்துடுறப்பா. இரு, வர 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 இரு. நான் என்ன தப்பு பண்ண? கக்கூஸ் பண்ணது குத்தமா? சொல்லு. ஐயோ என்னடா ஒரு ஃபிகர் படைய வருது? ஆல்பம் அனுப்பி இருந்தில்ல, அதான் லேடி அடியால அனுப்பியிருக்கா போல இருக்கு. ஐயோ பக்கத்துல வந்தா தெரியும், கொஞ்சம் பொறுமையா இரு பாப்போம். ஹலோ ஹலோ, உங்க கையை கொஞ்சம் நீட்டுறீங்களா? கையவா? எதுக்கு? ராக்கி கட்டணும். ராக்கி ராக்கி தானே? கட்டுங்க கட்டுங்க, நல்லா டைட்டா கட்டுங்க. ஏய் ராக்கிடா ராக்கிடா. இருக்கட்டும்டா, இப்ப என்ன ஜாக்கிவா கட்டுறாங்க அவங்க? ஏன்டா நீங்க நல்லா கட்டுங்க, செல்லங்க. ஆள் கொண்ட கூட கட்டுங்க, நிறைய இடம் இருக்கு. ஏன் ராஜா, கட்டுங்க கட்டுங்க, நல்லா கட்டுங்க. நல்லா இருக்கு, கனவு கண்ணிகளா நல்லா இருக்கு. டேய் சிவா, இந்த ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு லவ் பண்றதுக்காக எவ்வளவு பந்தா கட்டிட்டு அலைஞ்ச. இப்ப பாத்தியாடா, குறுப்பா வந்து கலர் கலரா கலர் கலரா அங்கங்க லவ் கரையாளமா கட்டி வச்சிருக்காங்க. நெத்திய டேய், இதுக்கெல்லாம் ஸ்டார் சைஸ்ல அங்கங்க மச்சம் வேணும்டா. மச்சான் மச்சான் எதுக்கு? அவங்களுக்கு எல்லாம் அண்ணனா இருக்கா? எது அண்ணனா? ஆமாடா கண்ணா, எந்தெந்த பொண்ணுங்க உன் கையில இந்த ராக்கிய கட்டினாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ அண்ணன் முறை ஆயிட்ட. என்ன சொல்ற? புரியல? அவங்க எல்லாருக்கும் நீ ஒரே அண்ணன். அப்ப இவங்க எல்லாம் எனக்கு தகச்சியா? நிறுத்தா. என்ன ஃபீலிங்க? சரி சரி சரி, அதான் அப்பயே சொன்ன, கேட்டியா நீ? கங்கடா, டேய் சிவா, என் பாவம் ஒண்ணு சும்மா அவள பாத்தியாரா? கையில ராக்கியோட கங்கா உன்னைத்தான் தேடி வர்றா. உன் கையில கட்ட போறா, உன்னை அண்ணன்னு கூப்பிட போறா. உன் கனவெல்லாம் ரிவர்ஸ்ல போகுதுடா. நீயும் பேத்தாச பாட்டு பாடத்தான் போற. ஐயோ, உன் லவ்வுக்காக நான் பட்ட கஷ்டமெல்லாம் அவ கொண்டு வர ஒரு ஜார் நூல்ல போகுதுடா. நடக்கட்டும், மறுபடியும் உன்னை தங்கச்சியோட மீட். பத்தாப்பா பத்தாப்பா காட்ட போறேன்டி. வாமா. ஐயா, வீட்டு வேலைக்கு சகாயமா ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னீங்களே, ஆமா, அதான் கூட்டிட்டு வந்தேன். இந்த பொண்ணு வெளியூருங்க, இல்லாத அனாதை. சுறுசுறுப்பா வேலை செய்யும், சுட்டித்தனமா இருக்கும். எள்ளு என்ன எண்ணெயா இருப்பா. விவரமான பொண்ணு மாதிரிதான் தெரியுது. குணமும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உன் பேர் என்ன சொன்ன? கௌரி. சரி, உள்ள வாமா. என்னம்மா அப்படி பாக்குற? இந்த சென்னையில இப்படி ஒரு பழமையான வீடா இருக்கேன்னு பாக்குறியா? என் கிராமத்து வாழ்க்கையை நான் மறக்க கூடாதுங்கிறதுக்காக நானே பிளான் பண்ணி கட்டினது.
ஆமா இப்படி பணக்கார வீடு மாதிரி இருக்குன்ட்டு சம்பளம் அதிகமா கொடுப்பேன்னு நினைக்காத. 10 பைசா தரமாட்டேன். ஆனா உனக்கு என்னென்ன எப்பப்ப தேவையோ அதை கரெக்டா செய்வேன். ஏன்னா வேலையில ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும் பாத்தியா, அதுக்கு தான். நீங்க சம்பளம் ஒண்ணும் தர வேண்டாம். நீங்க தந்தாலும் நான் வாங்க மாட்டேன். எனக்கு வேலை தான் முக்கியம். வெரி குட். நான் எதிர்பார்த்த வேலைக்கார பொண்ணு நீ தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா எதுக்கு ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? இல்ல காத்து தான் வெளியில இருந்து விசுவிசுன்னு வருது. எதுக்கு கரண்ட் வேஸ்ட் பண்ணணும்னு தான். ஓகே ஓகே. ஆரம்பத்திலே ஹார்ட்ட டச் பண்ணிட்டேன். யுவர் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்ம். இது கிச்சனு, அது கொல்லப்புறம். உன் வேலையை நீ ஆரம்பிக்கலாம். அடேங்கப்பா, கத்திரிக்காய்க்கு கையங்காலம் முளைச்ச மாதிரி இருக்கே. நீ எங்க சுறுசுறுப்பா இருக்க போறியோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனா நீ உன் சொந்த வீடு மாதிரி நினைச்சு சுத்தமாக்கி உன் திறமையை நீ காமிச்சிட்ட. எல்லாரும் உணர்ந்து கொள்ள நீ ஒரு சாதாரண வேலைக்காரியே அல்ல, அதையும் தாண்டி அற்புதமான வேலைக்காரி. இந்த வீட்டு சாவி பத்திரமா பாத்துக்க. வெளியே இளைய போகணும்னா வீட்டை பூட்டிட்டு தான் போகணும். எனக்கு வசூல் இருக்கு. நான் கோயம்பேடு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். வரட்டா? என்னம்மா இதுக்கு போய் கால்ல விழுகிற? நான் மார்க்கெட்டுக்கு தானே போறேன், கோட்டைக்கா போறேன். வந்த நாள்ல என்ன நம்பி இந்த வீட்டு சாவியை ஒப்படைச்சிட்டீங்களே. உன்ன மாதிரி நேர்மையான பொண்ணை நம்பி வீட்டை மட்டும் இல்லம்மா இந்த நாட்டையே ஒப்படைக்கிறேன். நான் வரட்டுமா? சாமி படத்துக்கு போட வரும்போது 10 முழம் பூ வாங்கிட்டு வாங்க. 10 முழம் எதுக்குமா? 2 முழம் போதும். கிள்ளி கிள்ளி வச்சுக்கலாம். அதனாலதான் சாமி படத்தை எல்லாம் சின்ன சின்னதா வாங்கி மாட்டிருக்கிறேன் பாத்தியா? ஐயோ, சாமி கிட்ட கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. சாமி என்ன, அவங்க தாத்தனே வந்தாலும் என் கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன முழிக்கிற? போக போக பாரு, என் கொள்கைக்கு உன்னைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கிறேன்.